devils do, filled with all the strength I find. There's nothing I can't do. Found you passing by in cold December. Lost in view, but still your face and your gaze I remember. Looking at the diamonds in your eyes, shine in the pale moonlight. We've come so far, looking up above into the sky. Everything just seems so fine. This is our time. Into the night, I feel alive. At 59, when we feel young. Reminiscing our days together. Found our names written in the stars forever. Looking back at all that we've been through, a fairy tale come true. I'm there for you, looking up above into the sky. Everything just seems so fine. This is our time. Into the night, I feel alive. At 59, when we feel young. Into the night, I feel alive. This is the time when we feel young. Gift to Guitar with Love Meno. Body show me, we get ready.
எத்தனையோ பேருக்கு சாத்தியத்தை தந்ததற்காக துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த தினத்திலையும் நடக்கிற விசேஷத்தை தேவையே நீர் அறிவீரப்பா. நீர் ஆண்டவரே இந்த காரியங்களை நீர் ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவன் வேதனையை கூட்டார் உங்கள் வேத வசனம் சொல்லுகிறது போல இசப்பா. ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாழ்க்கையை பிள்ளை மகளுக்கு நீர் அமைத்து கொடுங்கப்பா. கேரளினுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுங்கப்பா. சந்தோஷம் சமாதானத்தையும் நீர் அவர் வாழ்க்கையில் நிரம்பி வெளியே திரும்ப செய்யப்பா. மீதியான நேரம் வந்து எங்களோடு எங்கள் காரியங்களை எல்லாம் வாய்க்க செய்ய நன்மையின் செம்மையுமாக நடக்கும். மீன் பிரேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Alleluia.
இதோங்க ஆசி கூறுமே. ஞான பலவான இயேசுநாதனே நாமும் வாழ்த்தி பாடுவோமே நாளுமே. வாழ்த்தி பாடுவோம் நம் ராஜனே சுவை என்றுமே. வாழ்த்தி பாடுவோம் இமஞ்சல் என்றும் ஓங்குமே. தூதசேனை கீதம் பாட ஏதேனில் ஆதாமோடு ஏவி மாதை ஒன்றாக்கி ஆதிமண்டல் நாட்டி ஆசி கூறுவார். இது மண்டலர்க்கும் ஆசி கூறுவார். வாழ்த்தி பாடுவோம் நம் ராஜனே சுவை என்றுமே. வாழ்த்தி பாடுவோம் இமஞ்சல் என்றும் ஓங்குமே. எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளின் மாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அனாதி சித்தத்தின்படி, உம்முடைய கிருபையின்படி, உம்முடைய தீர்மானத்தின்படி அருமையான பிள்ளைகள் கேரளின் கிஃப்டாவும் வினோத் இயேசுராஜும் இல்லற வாழ்க்கையிலே இணைக்கப்படுவதற்காக திருமண ஒப்பந்தத்தை செய்ய பூ முடிக்க மணமகனுடைய வீட்டார் கடந்து வந்திருக்கிறார்கள். மணமகளுடைய வீட்டார் அவர்களை வரவேற்றிருக்கிறார்கள். உறவுக்கு அடையாளமாக இங்கே பொருட்கள் கொண்டு வந்து படைத்து அதை மகள் ஏற்றுக்கொண்டிருக்கிறாள். ஆகவே தேவரீர் உம்முடைய தூய பிரசன்னத்தினாலே இந்த மங்களமான பூமுடிப்பு நிகழ்வை நீர் ஆசீர்வதிக்கவும், எந்த குறைவுகளுமின்றி தொடர்ந்து நடைபெற வேண்டிய நிகழ்வுகள் அனைத்தும் நடைபெறவும், குறிப்பாக பிள்ளைகளுடைய திருமண சாக்கிரமந்து அவர்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட நீரே அருள் புரிவீராக. நாங்கள் மனப்பூர்வமாக பெற்றோர்களாக, திருச்சபை பெரியோர்களாக, உறவினர்களாக, நண்பர்களாக, போதகர்களாக எங்கள் பிள்ளைகளை அப்படியே வாழ்த்தி ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் உம்முடைய தூய பிரசன்னத்தினால் எங்களை ஆட்கொண்டருளும். எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். இவன் உன்னை ஆசீர்வதிப்பாரை பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன்
உன்னை ஆசீர்வதிப்பாரே. யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. யாபேசை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. யாபேசை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாரே. இப்போது நாம் சம்மதம் கேட்க போகிறோம். பூமுடிப்பாக இருந்தாலும் சம்மதம் ஆண்டவர் சமூகத்திலே கேட்கப்படும். ஆகவே வினோத் யேசுராஜுடைய பெற்றோர் இந்த பக்கம் வாங்க. அப்பா அம்மா. கேரளினுடைய பேரண்ட்ஸ் இந்த பக்கம் வாங்க. கேரளினுடைய பெற்றோர் இப்படி வாங்க. ரைட். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வினோத் யேசுராஜ் அவர்களுடைய தகப்பனார் திரு ரவி லீலன் அவர்கள், அவருடைய தாயார் திருமதி விஜிலா அவர்கள். சரியா? கேரளின் கிஃப்டாவுடைய தந்தையார் திரு ராஜன் அவர்கள், தாயார் பாமிலா அவர்கள். பிள்ளைங்க 2 பேரும் ஏஞ்சிங்க, பக்கத்தில் வந்துருக்கோம். இந்த நாளிலே நீங்கள் உங்கள் மகனை அழைத்து வந்து இந்த உசிதமான பொருட்களை எல்லாம் இங்கே கொண்டு வந்திருக்கிறீர்கள். எதற்காக என்று நீங்கள் சொல்ல முடியுமா? நாங்க எங்க மருமகளை பெற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறோம். நாங்க பொண்ணு கேட்க மட்டும் வரல, எங்க மருமகளை பெற்றுக்கொள்வதற்கு கல்யாணம் வரைக்கும் வெயிட் பண்ணுமா? நீங்கள் இதை வாங்கிக் கொள்வதற்கு உங்களுடைய சம்மதத்தை நீங்கள் தெரிவிக்க வேண்டும். இரண்டு பெற்றோர்களும் ஆண்டுடைய சமூகத்திலே தங்கள் சம்மதத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சம்மதத்திற்காக ரெவரண்ட் ஜேசன் அவர்கள் ஜெபிக்கும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜேசன் அவர்கள் என்னுடைய நண்பரும் கூட. ஆகவே நாங்கள் ஏற்கனவே ஒருவர் அறிந்தவர்கள். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த பரமபிதாவே, யாவற்றையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கின்றவரே, திருமணத்தை மனுக்குலத்திற்கு ஈவாக கொடுத்தவரே, பரிசுத்த விவாகத்தை ஏற்படுத்தினவரே, உம்மை துதிக்கிறோம். உம்முடைய நல்ல பிரசன்னத்தை எங்கள் மத்தியிலே தந்திருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் தகப்பனே, அருமையான வினோத் யேசுராஜ் அவருடைய பெற்றோர்களுக்காக ஸ்தோத்திரம். தங்களுடைய மகனுக்கு ஏற்ற துணையாக கேரளின் கிப்டாவை ஆண்டவரே தெரிவு செய்வதற்கு நீர் உதவி செய்தீர். திருமணமானது ஆண்டவரே சொர்க்கத்திலே நிச்சயிக்கப்படுகிறது என்ற நம்பிக்கையை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று உம்முடைய வார்த்தையும் ஆண்டவரே நாங்கள் நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான மணமகளுடைய பெற்றோரும் இதை சம்மதித்து இந்த காரியத்தை ஆண்டவரே ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்று முதல் ஆண்டவரே இரு வீட்டாரும் ஆண்டவரே இந்த நல்ல திருமண காரியத்திற்காக ஜெபிக்கவும், அருமையான மணமக்கள் பரிசுத்த விவாகத்துக்கென்று தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளவும் கர்த்தர் கிருபை செய்வீராக. ஊழியர்களாகிய நாங்களும் அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே நிறைவாய் இருப்பதாக. தொடர்ந்து நடைபெறுகின்ற அனைத்து நிகழ்வுகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. நன்றி பேரண்ட்ஸ் 2 பேருக்கும் நன்றி. பிள்ளைங்க உட்காந்துக்கலாம். திருமறையிலிருந்து ஒரு பகுதியை வாசிக்க கேட்போம். பைபிள் ரீடிங். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேதபாட் ஆதியாகமும் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 50 முதல் 60 வரை. ஆதியாகமும் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 50 முதல் 60 வரை.
அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதியுத்தரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம் புலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. இதோ ரெபேக்காள் உமக்கு முன்பாக கர்த்தர் சொன்னபடியே அவள் உமது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாகும்படிக்கு அவளை அழைத்து கொண்டு போம் என்றார்கள். ஆபிரகாமின் ஊழியக்காரன் அவர்கள் வார்த்தை கேட்டபோது தரை மட்டும் குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டான். பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபேக்காளுக்கு கொடுத்ததுமன்றி அவளுடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களையும் கொடுத்தான். பின்பும் அவனும் அவனோடு இருந்த மனிதரும் புசித்து குடித்து ராத்தங்கினார்கள். காலையிலே எழுந்திருந்து அவன், என் எஜமானிடத்துக்கு என்னை அனுப்பிவிடுங்கள் என்றான். அப்பொழுது அவள் சகோதரனும் அவள் தாயும், 10 நாளாகிலும் பெண் எங்களோடு இருக்கட்டும், பிற்பாடு போகலாம் என்றார்கள். அதற்கு அவன், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணி இருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள், நான் என் எஜமானிடத்திற்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றாள். அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று சொல்லி ரெபேக்காளை அழைத்து, நீ இந்த மனிதனோடே போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். அப்படியே அவர்கள் தங்கள் சகோதரியாகிய ரெபேக்காளையும் அவள் தாதியையும் ஆபிரகாமின் ஊழியக்காரனையும் அவன் மனிதரையும் அனுப்புவித்து ரெபேக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பாடம் வாசித்து நிறைவாயிற்று. வினோத்துடைய தாயார் எங்கள் மருமகளை அழைத்துட்டு போகிறோம் அப்படின்னு ஏன் சொன்னா வசனத்துக்கு பாருங்க எனக்கு தெரியுது. 51ஆம் வசனத்தில் நாங்கள் ரெபேக்காளை அழைத்து கொண்டு போகிறோம், அதை வச்சு தான் சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த நாடோடி பாரம்பரியத்திலே பெண் சம்மதம் கொடுத்து அங்கே உடனேயே அழைத்து கொண்டு போகலாம், அங்கேயே கல்யாணம் முடிஞ்சிருது. ஆனால் இப்போ திருமணம் வரைக்கும் நீங்கள் காத்திருந்து இல்லையா. தமிழில் நல்ல வார்த்தைகள்லாம் இருக்குது. மறு மகள், இன்னொரு மகள், அதுபோல் மறு மகன். இங்கிலீஷ்காரங்க தான் கொஞ்சம் டைட்டாக வச்சுருக்காங்க. டாட்டர், சட்டப்படி வந்த மகள், சன் இன், அது அவங்க கலாச்சாரம். நம்ம கலாச்சாரத்தில் மறு மகன், இன்னொரு மகள், இன்னொரு மகன். வினோத் இந்த குடும்பத்திலே இன்னொரு மகன். வீட்டில் என்ன கூடுவாங்க? கேரளின் தானா? கேரல் இந்த குடும்பத்திலே இன்னொரு மகள். ஆகவே இந்த பிள்ளைகள் இருவரும் அழகான ஒரு ஜெபத்தை ஆயர் செய்தார். இனிமேல் தான் நாம் இந்த பிள்ளைகளுக்காக அதிகமாக ஜெபிக்க வேண்டும். இப்பொழுதுதான் இது தொடங்கி இருக்கிறது. சம்மதம் கேட்கப்பட்டிருக்கிறது, சம்மதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆண்டவருக்குள் கட்டப்பட்டு அவர்கள் ஆயத்தப்பட வேண்டும். 3 காரியங்களை நான் இந்த நிகழ்விலே சொல்லி முடிக்கிறேன். முதலாவது நான் சொல்லுவது 50வது வசனத்திலே இருக்கிறது. நலம் பொலம்னா என்னமா? பொலம்னா என்ன? நலம்னா நமக்கு புரியுது, பொலம்னா குறை எதுவும் சொல்லக்கூடாது. நிறை குறைய பற்றி இனிமே திருமண வாழ்க்கையை இன்றைக்கு ஒரு சம்மதத்தோடு ஆயத்தமாக துவங்குகிற இந்த வேளையிலே நிறை குறைகள் எதையும் சொல்லக்கூடாது என்றால் என்ன செய்ய வேண்டும்? இது ஆண்டவரால் நடைபெற்றிருக்கிறது என்று நாம் நம்ப வேண்டும். அல்லேலூயா. நடக்கிறது வேணா என்ன ஏரியாது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சினிமா ஸ்கோப்பில் நடந்திருக்கலாம், ஹாலிவுட். அதனால் இது ஹாலிவுட்டோ ஜாலிவுட்டோ கோலிவுட்டோ எது வேணா இருந்துன்னு போட்டோம். நம்ம பொறுத்த வரைக்கும் இது கர்த்தருடைய பிரசன்னத்தின் இடம். இது கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட சம்மதம், ஒப்பந்தம். நம்புறியா வினோத்? இவங்க 2 பேர்கிட்ட சம்மதமே கேட்கல. ஒரு நாள் வரும், அப்போ நான் கேட்பேன். ஏன்னா ரெபேக்காள் கேட்டு தான் கேட்குறாங்க. நீ நம்புறியா மகளே? இது கர்த்தரால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபை, நாமும் நம்ப வேண்டும். ஒரு திருமண நிகழ்வு முடிஞ்ச பிறகு ஒரு திருச்சபைக்கு புதுசாக ஆயரா போயிருந்தேன். அப்போ ஒரு அம்மா வந்தாங்க. ஐயா, ஆல்மோஸ்ட் இந்த சர்ச்சில் எல்லா மெம்பருக்கும் நான் தான் கல்யாணம் நடத்தி வச்சேன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா? நான் தான் எல்லாருக்கும் பொண்ணு பார்த்து கொடுத்தேன், மாப்பிள்ளை பார்த்து கொடுத்தேன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனால் யாரும் அதுக்கப்புறம் என்ன கண்டுக்கவே மாட்டேன்றாங்க அப்படின்னாங்க. நீங்கள் பார்த்ததோட உங்கள் வேலை முடிச்சு போச்சுமாண்ணே நான். ஏன்னா நான் எதை நம்புகிறேன்னா இந்த காரியம்
கர்த்தர் அவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையை அமைத்து கொடுத்தார். அதற்கு நீங்கள் உதவியாக இருந்தீர்கள். ரொம்ப நன்றி. இப்போ இந்த மாப்பிள்ளைய பார்க்கறதுக்கு யார் உதவி செஞ்சது? மாப்பிள்ளை பொண்ணை பார்க்கறதுக்கு அதிகமாக யாராவது இருக்கீங்களா? இந்த அலையன்ஸ் என்னால தான் ஆச்சு, இருந்தால் கூட இப்போ சொல்ல மாட்டாங்க. நாம் நம்புவது என்னவென்றால், நம்மை ஆண்டவர் ஒரு கருவியாக பயன்படுத்தி இந்த மகளுக்கு இந்த மகனையும், இந்த மகனுக்கு இந்த மகளையும் ஏற்ற துணையாக ஆயத்தப்படுத்துகிறார் என்று ஆண்டவருக்குள் நம்புகிறோம். அல்லேலூயா. அந்த சம்மதத்தை தான் இந்த பெற்றோர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்க்கிறார்கள், உருவாக்குகிறார்கள். ஆனால் விசுவாசத்தினாலே அவர்களுக்கு குடும்பத்தை கட்டும்போது நல்ல ஜெபத்தோடு, நல்ல ஆயத்தத்தோடு, விசுவாசத்தோடு நாம் எப்போதும் நம்ப வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், இது கர்த்தராலே. அதை நீங்கள் எப்போதும் நம்புங்கள். திருமண வாழ்க்கை தொடர்ந்து போக போக இது கர்த்தராலே ஆயிற்று என்கிற நம்பிக்கை குறைந்து போகக்கூடாது. உலக பொருட்களை பற்றி பேசும்போதோ வேறு எந்த காரியங்களை பற்றி பேசும்போதோ இது கர்த்தராலே ஆயிற்று என்று நம்புவோமானால் உலக பிரகாரமான காரியங்களை குறித்து நாம் அதிகமாக பேச மாட்டோம். அதனால பொருளை விட அருள் தான் பெரியது என்று நான் எப்போதும் சொல்லுகிறேன். பொருள் வரும், பொருள் வராமல் இருக்கும். ஆனால் கர்த்தராலே இந்த காரியம் ஆயிற்று. இந்த திருமணத்திற்கு முன்பாக இந்த பூமுடிப்பு ஒப்பந்தம் கர்த்தராலே ஆயிற்று என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். நீங்களும் நம்பினால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். பிள்ளைகள் அதை நம்ப வேண்டும், பெற்றோர்கள் அதை நம்ப வேண்டும். ஆயர் ஜெபம் செய்தது போல நீங்கள் தினந்தோறும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள். பிள்ளைங்க டெய்லி ஜெபம் பண்ணும். எவ்வளோ நேரம் நீங்கள் வாட்ஸ்அப் காலில் இருக்கீங்கன்றது முக்கியம் இல்லை. வாட்ஸ்அப் சாட்டிங் பண்ண போறீங்கன்றது பண்ண மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ எல்லாம் வாட்ஸ்அப் சாட்டிங்லேயே முடிச்சிடுறாங்க. கல்யாண ஆராதனை வந்தோடனே எனக்கு எல்லாம் தெரியும் ஏன்றாங்க. எப்படிடா தெரியும்? அதெல்லாம் வாட்ஸ்அப்லேயே பேசி முடிச்சுட்டோன்றாங்க. அதெல்லாம் ரொம்ப பேசாதீங்க. இனிமேல் போய் தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஆகவே நீங்கள் ஆண்டவருக்குள் காத்திருங்கள். ரெண்டாவது நான் சொல்லுவது, ரெபெக்காள் அந்த வீட்டில் ஒரு 10 நாள் இருந்துட்டு போட்டோம், உடனடியாக கூட்டு போடாதீங்கன்றாங்க. அப்போ 56வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் என் பயணத்தில், 56ல் என்ன போட்டிருக்கு? ஆண்டவர் என் பயணத்தில் வெற்றியை கொடுத்திருக்கிறார். இந்த திருமண ஒப்பந்த நிகழ்ச்சியை சக்சஸ்ஃபுல்லா நடத்துறது யாரு? ஆண்டவர் தான். இது ஆண்டவரால் நிகழ்ந்தது. இப்போது பிள்ளைகள் ஒரு பயணத்தை ஆரம்பிக்கிறார்கள், வாழ்க்கை பயணம். வெவ்வேறு பின்புலங்களிலிருந்து, பேக்ரவுண்ட்ல இருந்து அவங்க வந்திருக்காங்க. ஒருவேளை ஊரு தெரிஞ்சவங்க அப்படி வேணா இருக்கலாம். ஆனால் 2 வெவ்வேறு குடும்பங்களில், பின்னணியங்களில் வளர்ந்த பிள்ளைகள். பாலவாக்கம் பேக்ரவுண்டு தான் இல்லையா? தம்பிக்கு எந்த பேக்ரவுண்டு, எந்த ஊரு? அவர் ஃபுல்லா திருநெல்வேலி பேக்ரவுண்டு. அங்கதானே? கொடை ரோடு பக்கத்து ஊர் எனக்கு. கொடை ரோடு அவரு. அதாவது கொடை ரோட்டிலே வளர்ந்து பின்னணியிலே வளர்ந்த ஒரு மணமகன், பாலவாக்கம் சென்னையிலே வளர்ந்த ஒரு மகள். இருவரும் இணைந்து ஒரு குடும்பத்தை கட்டுகிறார்கள். இந்த புரிதல் எப்படி வரும்? கடவுள்தான் எங்கள் வாழ்க்கை பாதையில் வெற்றியை தருகிறார் என்று நீங்கள் நம்ப வேண்டும். அவர் ஒன்லி சக்சஸ் இன் அவர் லைஃப் ஜர்னி இஸ் லார்ட். அல்லேலூயா. இதைத்தான் இந்த திருமண ஒப்பந்தத்தில் நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். கர்த்தர் தான் இந்த நிகழ்ச்சியை தந்திருக்கிறார். God has planned this and God has given us the success. கர்த்தர் தான் எங்களுக்கு வெற்றியை தந்திருக்கிறார். கடைசியாக ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். ரெபெக்காளை அனுப்பி வைக்கும் போது 60வது வசனத்தில் இருக்கிறது, மகளை வாழ்த்தி நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. அப்படின்னா எத்தனை கோடி? அளவில்லாத கோடி. எந்த கோடி? இந்தியன் கரன்சியா, அமெரிக்கன் கரன்சியா, ஜுவல்லரியா, ப்ராப்பர்ட்டியா? இங்க எந்த கோடி பத்தி சொல்லியிருக்கேன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். கடவுளுடைய ஆசீர்வாதம் உனக்கு கோடிக்கணக்கில் கிடைக்கட்டும். அதுதான் இருக்கிறதுலே பெரிய கோடி. உலக பொருளில் காட்டுகிற கோடிகளை விட, மகளே மகனே உங்களுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் பெருகட்டும், 1000 ஆண்டுகள் வாழுங்கள். அதான் கோடா கோடியாய் பெருக. நீங்கள் நீண்ட ஆயுளோடு கடவுள் தருகின்ற, இறைவன் தருகின்ற, ஆண்டவர் தருகின்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள். கூட ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்களா? 60ல் உங்கள் தலைமுறைகள்
ஆமாம், பகைவருடைய உங்களை பகைக்கிறவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். பிசாசை கூட நீங்கள் ஜெயிப்பீர்கள். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இடரல் ஒன்றும் வராது. கடவுள் உங்களுக்கு துணையாக நின்று உங்களுக்கு வெற்றி தருவார். நீங்கள் பிசாசுகளை கூட ஜெயிப்பீர்கள், உங்கள் பகைவர்களை கூட ஜெயிப்பீர்கள். நீங்கள் நன்றாக வாழ்வீர்கள். ஆண்டவர் தருகின்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வீர்கள். இது 4000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லப்பட்ட இறையாசி. ஆகவே 3 காரியங்களை இந்த திருமண ஒப்பந்தத்திலே, இந்த பூமுடிப்பு நிகழ்விலே நாம் எல்லாருக்கும் ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். 1, இது ஆண்டவரால் மட்டுமே நடந்தது என்று நாம் எப்போதும் நம்பி ஜெபத்தோடு காத்திருக்க வேண்டும். 2வது, பிள்ளைகள் தூங்குகிற இந்த குடும்பங்கள் தூங்குகிற இந்த புனிதமான பயணத்திலே, திருமண உறவின் பயணத்திலே ஆண்டவர் வெற்றியை தருகிறார் என்று நீங்கள் நம்ப வேண்டும். 3வது, ஆண்டவர் ஆசி வழங்குகிறார். அது கூட சாதாரண ஆசீர்வாதம் இல்லை, கோடி கணக்கில் கோடி மடங்கு ஆசீர்வாதம். அதை ஆண்டவர் உங்களுக்கு தந்து, உங்களுக்கு வெற்றிகளை தந்து, பகைவர்களையும் நீங்கள் ஜெயிப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே எப்போதும் எந்த சோதனைகளையும் நீங்கள் தாண்டி ஜெயித்து சந்தோஷமாக சாட்சியாக வாழ்வீர்கள் என்பது உறுதி செய்யப்படுகிறது. அப்படி நம்முடைய அன்பு பிள்ளைகள் வினோத்தும் கேரளினும் வாழும்படியாக தங்களை ஒப்புக் கொடுக்கட்டும். பிள்ளைகளுக்காக நன்றாக வேண்டிக் கொள்ளுங்கள், பெற்றோர்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த குடும்ப உறவுகள் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கும். ஆண்டவர் அருள் புரியட்டும். ஆண்டவருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். இன்னும் ஒரு பாட்டு இருக்கு, அதை பாடி நம்ம ஜெபிச்சு முடிக்கலாம். ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் பாடுகிற பாடல் துதித்து பாடுவோம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் தீரு நாமத்தினாதரவில், ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் தீரு நாமத்தினாதரவில். வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு, ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு. இத்தனை மகத்துவமுள்ள பதவியும் வேளைகள் எங்களுக்கு, எத்தனை மாதயவோ நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம், எத்தனை மாதயவோ நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம். இறந்த நின் ஜீவ புது வழியா, நின்னுதிரமதினால் திறந்த நின் ஜீவ புது வழியாம், நின்னடியார்க்கு பிதாவின் சந்நிதி சேரவுமே சந்ததம், பிதாவின் சன்னதி சேரவுமே சந்ததம். இன்னை தினமாதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், தந்தனின் கிருபைக்காக உமக்கென்று ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. எல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா, நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா, நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே, நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா,
ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். நாம் ஜெபித்து ஆசி வழங்கிய பிறகு பூமுடிப்பு நிகழ்வு துவங்கும். ரெவரண்ட் ஜேசன் அவர்கள் ஜெபிப்பார்கள். அருமையான மணமக்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். மகா பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவனாயிருக்கிறீர். உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இந்த மனமகிழ்ச்சியான மாலை பொழுதிலே கர்த்தாவே, அருமையான வினோத் இயேசுராஜுக்காக, அருமையான சகோதரி கேரலின் கிப்டாவுக்காக உம்மை நோக்கி வேண்டி நிற்கிறோம். கர்த்தாவே, இந்த காரியம் உம்மால் வந்தது என்பதை நீர் மீண்டும் ஒரு விசை இந்த இடத்துல நினைவு கூற உதவி செய்தீர். ஆண்டவரே, உம்மால் வந்த இந்த நல்ல காரியத்திற்காக, இந்த திருமண காரியத்திற்காக அருமையான மணமக்களோடு, அருமையான மணமக்களுடைய பெற்றோர்களோடு, இங்கே வந்திருக்கிற அனைவரோடு இணைந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அருமையான மணமக்களும் அருமையான இந்த வேளையில் இது கர்த்தரால் வந்த காரியம் என்று அவர்கள் முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள கிருபை தாரும். கர்த்தரால் வந்த காரியம் அது நிறைவானது, அதில் எந்த குறைவும் இல்லை, அதில் குறைவு என்றும் சொல்வதற்கு எதுவும் இல்லை. ஒவ்வொரு நாளும் படைப்பிலே நீர் நல்லது என்று கண்டீர். அதுபோல அருமையான பிள்ளைகளும் ஆண்டவரே இந்த காரியத்தில் நன்மைகளை கண்டு உமக்கு நன்றி செலுத்த கிருபை தாரும். கர்த்தாவே, நீர் பெரியவர், சர்வ வல்லவர், காரியங்களை வாய்க்க செய்கிறவர். சக்சஸ்ஃபுல் லைஃப் என்று சொல்லப்படுகிற ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை இந்த பூமியிலே வாழ்வதற்கு ஆண்டவரே நீர் அருள் புரிகின்ற ஆண்டவராயிருக்கிறீர். சோர்ந்து போகிறவனுக்கு பலனையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் கொடுக்கிற ஆண்டவராயிருக்கிறீர். இந்த திருமண காரியத்தை ஒழுங்குபடுத்தி கொடுத்த ஆண்டவர், இனி ஆண்டவரை எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் நீர் ஜெயத்தை தரும்படியா ஜெபிக்கிறோம், வெற்றியை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஜெய கர்த்தராகிய நீர் உம்முடைய பிரசன்னத்தை தரும்படியா ஜெபிக்கிறோம். முன்னும் பின்னும் உம்முடைய தெய்வீக பிரசன்னம் அருமையான குடும்பத்தாரோடு கூட இருப்பதாக, இந்த திருமணத்திற்காக அவர்கள் எடுக்கின்ற அனைத்து ஆயத்தங்களையும் நீர் வாய்க்க செய்யும்படியா ஜெபிக்கின்றோம். எல்லாவற்றையும் நீர் அனுகூலமாக்கி தரும்படியா ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்த ஆலயத்திலே கணவனும் மனைவியுமாக இணைக்க வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறீரோ அதை ஆண்டவரே நீர் வெளிப்படுத்தும், அதை நீர் வாய்க்க செய்யும். இன்னும் திருமணத்திற்காக ஆண்டவரே எடுக்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் நீர் வாய்க்க செய்யும். அருமையான மணமக்களும் தங்களுடைய எதிர்காலத்தை குறித்து என்ன நினைக்கின்றார்களோ, எதற்காக வேண்டிக் கொள்கிறார்களோ அந்த காரியங்களிலெல்லாம் நீர் ஜெயத்தை தரும்படியாக, ஆசீர்வாதத்தை அருளும்படியாக ஜெபிக்கின்றோம். கோடா கோடியாக பெருகுவாயாக என்று சொல்லியிருக்கிற உம்முடைய வார்த்தையின்படி அருமையான பிள்ளைகள் கோடா கோடியாக பெருக வானத்தின் ஆசீர்வாதத்தினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிப்பீரா நடந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கின்றோம். பகைவர்களை நண்பர்களாக மாற்றுகிற தேவன் நீர். அருமையான பிள்ளைகளும் தங்கள் வாழ்க்கையில அநேக நட்புகளை சம்பாதித்துக் கொள்ள இவர்களுடைய ஆண்டவரே திருமணத்தின் மூலமாக புதிய நட்புகள், புதிய சொந்தங்கள், இன்னும் ஆண்டவரே குடும்பங்கள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்கிறார். ஆண்டவரே நீர் ஐக்கியத்தை, சமாதானத்தை, பரிசுத்தத்தை உண்டு பண்ணுகிற தேவனாயிருக்கிறீர். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வீரார். முற்றிலுமாக உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த காரியத்தை ஒழுங்கு பண்ணின ஆண்டவரே நீர் சர்வ வல்லவர், நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் தொடர்ந்து அருமையான இரு வீட்டாரோடும் கூட இருந்து எல்லாவற்றையும் நன்மையாக நடத்தி தாரும். உம்முடைய கரத்திலே முற்றிலுமாக தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். துதி, கனம், மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம்.
எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மிகுந்த தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளுடைய அன்பும் தூய் ஆவியின் தொடர் ஆலோசனையும் ஆற்றலும் ஆசியும் நம் அனைவரோடும், குறிப்பாக இந்த 2 அன்பு குடும்பங்களோடும், மிகச்சிறப்பாக நம்முடைய அன்பு பிள்ளைகள் இருவரோடும், அவர்களுடைய வாழ்வின் ஆயத்தங்களோடும் என்றைக்கும் நீங்காமல் நிலைத்திருப்பதாக. ஆமென். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ. முதலாவது மாமியார் அவர்கள் வந்து, வருங்கால மாமியார், இப்போவே மாமியார் தான், அவர்கள் வந்து பூ சூட்டுவார்கள். அதைத் தொடர்ந்து மற்றவர்கள். பூ சூட்டுதல் முடிந்த பிறகு மணமக்கள் இந்த சோஃபாவில் அமர்ந்துவாங்க. அப்போ அலோடாமா? பூ சூட்டின பிறகு உட்காந்துக்கலாம் இல்லையா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி உங்கள் வாழ்வின் ஆயத்தங்களில் சகல நன்மைகளும் கிருபைகளும் ஆசீர்வாதங்களும் ஆலோசனைகளும் நீங்காமல் நிலைத்திருக்க கட்டளையிடுவாராக. ஆமென். God bless you children.
பூச்சோலை என்றானாலும் பாதி கரடு முரடே பள்ள மேடுகள் கடந்திடவே தேவை இருவர் உறவே இருவரும் அன்புடன் வாழ்ந்திட வேண்டி இருவரும் அன்புடன் வாழ்ந்திட வேண்டி நீரே வாரும் வாருமே தேவனே அடியவர் மனம் மீதிலே இன்றே வீடு வாழ ஆசி நல்கி காருமே Happy wedded life to you Happy wedded life to you Happy wedded life to you Both happy wedded life to you 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 Both happy wedded life to you ஓடி ஆடி பணம் சேர்த்தாலும் மன அமைதி என்று வேண்டும் பிள்ளை பேறு பெற்று நீங்கள் இருவரும் பெருகி வாழ வேண்டும் Gift to gift are with love, மன அமைதி என்று வேண்டும் பிள்ளை பேறு பெற்று நீங்கள் இருவரும் பெருகி வாழ வேண்டும் மனநிறை உடனிவர் வாழ்ந்திட வேண்டி மனநிறை உடனிவர் வாழ்ந்திட வேண்டி நீரே வாரும் வாருமே தேவனே அடியவர் மனம் மீதிலே இன்றே வீடு வாழ ஆசி நல்கி காருமே Happy wedded life to you Happy wedded life to you Happy wedded life to you Both happy wedded life to you 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 Both happy wedded life to you வாரும் வாருமே தேவனே அடியவர் மனம் மீதிலே இன்றே நீடு வாழ ஆசி நல்கி காருமே வாரும் வாருமே தேவனே அடியவர் மனம் மீதிலே இன்றே நீடு வாழ ஆசி நல்கி காருமே Happy wedded life to you Happy wedded life to you Happy wedded life to you Both happy wedded life to you 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 Both happy wedded life to you ஸ்தோத்திரம் சொல்லி பாடி இயேசுவை இந்நேரமும் துதிப்போ அல்லேலூயா துதி சொல்லி இயேசுவை என்றென்றும் ஆராதிப்போ அல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் சொல்லி பாடி இயேசுவை எந்நேரமும் துதிப்போ துதிகளின் நடுவினில் வாசம் செய்வார் துதிக்கின்ற உள்ளமதை தேடி வருவார் துதிகளை நாவினில் நிரம்பச் செய்வார் ஸ்தோத்திர பலியினால் மகிமைப்படுவார் இயேசுவின் நாமத்தை உயர்த்திடவே நாம் ஒருமித்து கூடிடுவோம் இயேசுவின் நாமத்தை உயர்த்திடவே நாம் ஒருமித்து கூடி
செய்யத்தானே நாமும் பிறந்தோம் இதை செய்ய ஏனோ தினமும் மறந்தோம் துதியுடன் இசையை முழங்கச் செய்வோம் தூதரை விட நாம் எழும்பி துதிப்போம் ஆர்ப்பரித்தே அவர் நாமத்தையே துதி பாடி கொண்டாடிடுவோம் ஆர்ப்பரித்தே அவர் நாமத்தையே துதி பாடி கொண்டாடிடுவோம் ஸ்தோத்திரம் சொல்லி பாடி இயேசுவை எந்நேரமும் துதிப்போம் தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே தேனினி மயிலும் இயேசுவின் நாமம்
வற்றாத நீரூற்றை போலிருப்பாய். கர்த்தர் சமூகம் என் முன் செல்லும், கர்த்தர் மகிமை பின்னே காக்கும். கர்த்தர் சமூகம் என் முன் செல்லும், கர்த்தர் மகிமை பின்னே காக்கும். நன்மையும் கிருபையும் தொடர்ந்து வருமே, நல்லவரின் கிருபை சூழ்ந்து கொள்ளுமே. நன்மையும் கிருபையும் தொடர்ந்து வருமே, நல்லவரின் கிருபை சூழ்ந்து கொள்ளுமே. நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல வற்றாத நீரூற்றை போலிருப்பாய். அனுதினம் கர்த்தர் என்னை நடத்துவார், ஆத்துமாவை திருப்தியாக்கி செழிப்பாக்குவார். அனுதினம் கர்த்தர் என்னை நடத்துவார், ஆத்துமாவை திருப்தியாக்கி செழிப்பாக்குவார். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுவார், வழியெல்லாம் நெய்யாய் பொழிய செய்வார். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுவார், வழியெல்லாம் நெய்யாய் பொழிய செய்வார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல வற்றாத நீரூற்றை போலிருப்பாய். பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார், பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார், பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன்னுடைய பிள்ளைகள் பந்தியை சுற்றி ஒலிவ மரக் கன்றுகளை போலிருப்பார்கள். உன்னுடைய பிள்ளைகள் பந்தியை சுற்றி ஒலிவ மரக் கன்றுகளை போலிருப்பார்கள். நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல வற்றாத நீரூற்றை போலிருப்பாய். என்ன சந்தோஷம், என்ன பேரின்பம், என்ன சந்தோஷம், என்ன பேரின்பம். என் இயேசு என்னோடு இருப்பதினால், என் இயேசு என்னோடு இருப்பதினால். நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல வற்றாத நீரூற்றை போலிருப்பாய். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். மனைவி வீட்டோரத்தில் கனித்தரும் திராட்சை செடி, ஒலிவ மர கன்றுகளாம் குழந்தைகள் உன் பந்தியில். பாக்கியம் நன்மையும் உண்டாகுமே என்றும், பாக்கியம் நன்மையும் உண்டாகுமே என்றும். கர்த்தரை நீ நம்பினார், வாழ்வில் கர்த்தரை நீ நம்பினார். So I praise when I'm feeling sad, and I praise when I don't. I praise 'cause I know you're still in control. 'Cause my praise is a weapon, it's more than a sound. Oh, my praise is the shout that brings Jericho down. Oh, as long as I'm breathing, I
பாடித்திரிந்த பறவைகள் ரெண்டு ஜோடி சேர்ந்தது. ஜோடி சேர்ந்து ரெண்டும் இங்கு ஜாலியானது. பாடித்திரிந்த பறவைகள் ரெண்டு ஜோடி சேர்ந்தது. ஜோடி சேர்ந்து ரெண்டும் இங்கு ஜாலியானது. வாழ்த்து சொல்லி குயில்கள் கூட்டம் பாட்டு பாடுது. நடனம் ஆடி மயில்கள் கூட்டம் வெல்கம் சொல்லுது. வாழ்த்து சொல்லி குயில்கள் கூட்டம் பாட்டு பாடுது. நடனம் ஆடி மயில்கள் கூட்டம் வெல்கம் சொல்லுது. பாடித்திரிந்த பறவைகள் ரெண்டு ஜோடி சேர்ந்தது. ஜோடி சேர்ந்து ரெண்டும் இங்கு ஜாலியானது. ஆதாம் ஏவாள் போல நல்ல அன்பில் என்றும் வாழ தேவன் தந்த சொந்தம் இது தேடி வந்த பந்தம். ஆதாம் ஏவாள் போல நல்ல அன்பில் என்றும் வாழ தேவன் தந்த சொந்தம் இது தேடி வந்த பந்தம். பூவின் நல்ல வாசம் உங்கள் வாழ்வில் என்றும் வீசும். பூவின் நல்ல வாசம் உங்கள் வாழ்வில் என்றும் வீசும். ஆடித்திரிந்த பறவைகள் ரெண்டு ஜோடி சேர்ந்தது. ஜோடி சேர்ந்து ரெண்டும் இங்கு ஜாலியானது. பாடித்திரிந்த பறவைகள் ரெண்டு ஜோடி சேர்ந்தது. ஜோடி சேர்ந்து ரெண்டும் இங்கு ஜாலியானது. தமிழும் சுவையும் போல நீங்கள் தழைத்து அன்பில் வாழ சொந்தம் பந்தம் சேர்ந்து நல்வாழ்த்துக்கள் இங்கு கூற. தமிழும் சுவையும் போல நீங்கள் தழைத்து அன்பில் வாழ சொந்தம் பந்தம் சேர்ந்து நல்வாழ்த்துக்கள் இங்கு கூற. கர்த்தர் கிருபை என்றும் உங்கள் வாழ்வில் நிலைத்து தங்கும். கர்த்தர் கிருபை என்றும் உங்கள் வாழ்வில் நிலைத்து தங்கும். பாடித்திரிந்த பறவைகள் ரெண்டு ஜோடி சேர்ந்தது. ஜோடி சேர்ந்து ரெண்டும் இங்கு ஜாலியானது. பாடித்திரிந்த பறவைகள் ரெண்டு ஜோடி சேர்ந்தது.